ஒவ்வொரு நாள் குளிர்ச்சியான மாலை வேளையில தேவன் தாமே தோட்டத்திலே உலாவ வருகின்றன. தோட்டத்திலே உலாவ வருகின்ற நேரம், ஆதாமே, ஏவாளே, என் சபையே உன்னோடு உறவாட எனக்கு எப்போதுமே புரியாத ஒரு புதிர் இன்னைக்கும் எவ்வளவோ காரியங்கள் தேவன் படைத்த படைப்புல தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கூறுகட்ட மனுஷனுங்களை தேடி வர வேண்டிய வேலை என்னத்தான் அப்படி ஒரு அவசியம்னு இன்ன வரைக்கும் புரியாத ஒரு ரகசியம், புரியாத ஒரு புதிர் தான். நம்மளை தேடி அவர் வந்து நம்ம மேல இறக்கப்பட்டு நமக்காக சிலுவையில உயிர் கொடுத்து மறுபடியும் மரணத்தால ஜெயித்து நித்தியத்துக்கும் என் கூட வாழ்வீங்கடான்னு சொல்லுகிற அந்த ரகசியம் என்ன வரைக்கும் புரியாத ரகசியம். அந்த ஏதேன் தோட்டத்துல நம்மோடு உறவாட, நம்மோடு பேச, அப்பயும் புத்தி கெட்டு போய் அவ்வளவு நன்மை நம் வாழ்க்கையில இருந்தோம். அவ்வளோ பெரிய காரியம் தேவன மத்தியில செஞ்சு பாதுகாப்பை கொடுத்து தேவை என்கிற ஒரு வார்த்தையே இல்லாத ஏதேன் தோட்டம். அப்படின்னா தேவையே இல்லை, குறைவே இல்லை. அப்பா இது வேணும்னு கேட்கறதுக்கு இடமே இல்லை. Isn't that wonderful? அப்படியாப்பட்ட இடத்துல இருந்தும் மனுஷன் கீழ்படியாம போனான். அதுவும் புரியல. ரொம்ப புரியாத காரியங்க இந்த பூமியில ஒண்ணு இருக்குன்னா ஏதேன் தோட்டம். ரைட்டா இல்லையா? எல்லாம் பைபிள் படிச்சவங்க தானே. ஏதேன் தோட்டத்துல என்ன குறை? என்ன குறை? நிறைந்த இடம். அவங்களுக்கு துணி கூட தேவையில்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்க டெய்லரிங் இல்ல, மார்ட்ஸ் இல்ல போய் துணி வாங்குறதுக்கு, ஒண்ணுமே இல்லை. இருந்துச்சா? நம்மளா விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அங்க ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பசியில இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல. சாப்பிட வேண்டியதுன்னா எடுத்து சாப்பிட வேண்டியது, அங்க வச்சிருக்கிறதெல்லாம் சாப்பிட வேண்டியதான். ஐயோ பசிக்குதே, நம்ம லஞ்சுக்கு போலியே, டின்னருக்கு. அங்க லஞ்ச் டைம், டின்னர் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம் இருந்துச்சான்னு கூட தெரியல. என்ன பாஸ்டருங்க ஐயா, எது டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்? இப்ப நம்ம பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பசியாரிட்டீங்களா? பசியாரிட்டீங்களா? இன்னும் பசியாரவே இல்லையா? ஓ, உங்களுக்கு பசியாரன்னா என்னன்னு தெரியாது. அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? அவன் கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா, சாப்பிட்டீங்களா? ஆனா ஏதேன் தோட்டத்துல சாப்பிட்டீங்களான்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட கேட்டுதா இல்லை. ஏன்னா அவ்வளவு நிறைவு இருந்தது. சாப்பிடாட்டினா என்னமோ பிரச்சனைன்னு தான் அர்த்தம். ரைட்டா இல்லையா? When I was just standing here, my thoughts just go. ஆனா தேவ சமூகத்துல வந்து நிக்கிறதுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மனுஷன் கூட தேவன் போராடி கொண்டே இருக்கிறதா இன்னொரு அதிசயம். வாங்கப்பா என் கூட ஒரு 3 நாள் உட்காருங்கப்பா. ஆனாதான் நம்ம பார்க்கிற இஸ்ரவேல் புத்திரர்களை தன் பக்கத்திலே வச்சுக்கணும்னு கூடாரம் போட்டு அவங்களெல்லாம் பக்கத்திலே வச்சுக்கிட்டார்.
I can't understand. I can't understand God. Of course, nobody can understand God. என்ன அவ்வளோ ஒரு விசேஷம் மனுஷங்கிட்ட? நம்ம கூடயே இருந்து நம்ம முகத்தையே பார்த்துக்கிட்டு நம்மளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம கூட பேசிக்கிட்டு என்னத்தான் அப்படியாப்பட்ட ரகசியத்தை நம்ம பேச போறோம்? மண்ணிலான உருவாக்கப்பட்டவனு. ஏன்னா பரலோகத்தை பத்தி தெரியாது. ஆதாம் ஏவாள் பரலோகம் போனதில்லை. போயிருக்காங்களா? நான் படிச்ச பைபிள்ல தான் தப்பா போச்சோ? போயிருக்காங்களா? போனதில்லை. அவங்க இந்த பூமியில உருவாக்கப்பட்டாங்க, இந்த பூமியில தான் இருக்காங்க, தேவ மகிமையில தான் நிறைஞ்சிருந்தாங்க. அதனால பரலோகத்தை பேசினா அங்க சரி பூமியை பத்தி பேசினா ஏதோ அவர் பூமியை பத்தி அவர் மனசுல இருக்கிறத பத்தி பூமியில ஜனங்கள் எப்படி அவரை துதிக்கணும்ன்ற பத்தி ஒரு பெரிய ஆசை. என் மக என்கிட்ட வந்து பேச மாட்டாளா? என் மகன் என்கிட்ட வந்து பேச மாட்டானா? ஏதாவது பேசு, ஏதாவது பேசு. நம்ம பேபிங்க ஏதாவது பேசுங்க, ஒன்னும் விளங்காது நம்மளுக்கு. தலையை ஆட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லுங்க, ஆனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுங்க சும்மா தலையை ஆட்டிக்கிட்டு ஓ, நீங்களாம் குழந்தைகளை பார்க்காதவர்கள். காலையில நீ ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க, ரைட்டா இல்லையா? ஆனா அந்த பிள்ளைகிட்ட விளையாட அவ்வளோ ஆசை. அது என்ன உணர்வுன்னு எனக்கும் புரியல. ஆனா அதுங்க பேச வாய் எடுத்துருச்சுங்கன்னா தூரமா ஓடிடுவோம். ஏன்னா அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சுக்கிட்டு பிச்சு பிட்டாரு எடுத்துருங்க நம்மள. அப்படிதானே? உன் வீட்டுல ரெண்டு எப்படி? ஓகேயா? எங்க போனாலும் வேணும்னு கேட்பானே, கை நீட்டிடுவானா இல்லையா இது வேணும்னு? தலை வலியா இருக்கும். அதை 4 பேரை பார்த்தா வேகமா கத்துவான். அப்பதான் வாங்கி கொடுப்போம், மானத்தை வாங்கணும்னு. I mean, that's the nature of man. But இந்த கால வேளையில இந்த கேம்புக்கு வரணும், ஆண்டவர் என்கிட்ட பேசணும். இந்த 3 நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசணும், என் வாழ்க்கை குறித்து பேசணும், எனக்கு அவர் வச்சிருக்கிறத குறித்து பேசணும், அவர் என்னோடு உறவாடணும், தேவ வசனம் நான் கேட்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் இன்னைக்கு காலையில நீங்க தேவனுடைய மகிமையை காண்கிற கூட்டம். தேவ மகிமை நம்மளை நிறைஞ்சிருக்கும். அதனால மெதுவா போவோம். பாஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் இருக்கீங்க. 2 பேருக்கும் வேண்டிய அளவு கொண்டு போகணும். முக்கியமான இந்த நாட்களிலே I want to start with a book of Nehemiah. நெகேமியா புத்தகத்தை கொஞ்சம் நாம் கடந்து போகும் பொழுது அந்த ஒரு கட்டத்தில் வரும்போது பல ஹைவே அங்கே திறக்கிறத நம்ம பார்ப்போம். Then we go into the highways. நம்ம ஒரு சின்ன பாதையில் இந்த நெகேமியா புத்தகத்தை அப்படியே கடந்து போகும்போது ஒரு இடத்துல வரும்பொழுது பல ஹைவேஸ் அவர் திறக்கிறத பார்ப்போம். Then we go more serious into that. சரிங்களா? இந்த 3 நாள் முடிக்கணும். சரி, நெகேமியா புத்தகத்தை ஒரு கண்ணோட்டமாக நம்ம வாசிப்போம். அந்த வாசிக்க வரும்போது சில ஃபவுண்டேஷன் உங்களுக்கு போடுகிறேன். போட்டுட்டு அப்புறம் முடிஞ்சால் நாளைக்கு அந்த ஹைவே திறந்துச்சுன்னா அந்த ஹைவே உள்ளுக்கு போவோம். பல ரோடுகள் போதும், அதில் உங்களை கொண்டு போகிறேன். ரிலாக்ஸாக கேளுங்க, வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க, தமிழில் எடுத்தவங்க வாசிங்க. நெகேமியா புத்தகம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம். பைபிள் கொஞ்சம் கூட படிக்கணும், அதனால எடுத்து தயாராக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, we will go through. 20ஆம் வருஷம் கிஸ்லேவ் மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது. நல்லா கவனிங்க, அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போது காலத்தையும் நேரத்தையும் குறிக்கப்படுகிறது பைபிள்ல. பக்கத்தில் சொல்லுங்க, காலத்தையும் நேரத்தையும் தேவன் குறித்து கொண்டிருக்கிறார். வெரி பவர்ஃபுல் திங். எதை செய்தாலும் தேவன் அந்த காலத்தையும் நேரத்தையும் எல்லா சூழ்நிலையும் அவர் கணித்து வைக்கின்றார்.
அதே போலதான் ஒவ்வொரு விசுவாசி உங்க வாழ்க்கையிலையும் தேவன் காலத்தையும் நேரத்தையும் கணித்து வைத்திருக்கிறார். உங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அளந்து எழுதி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். என் வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல, என் வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார். அதுல நிக்கணுமா நிக்க கூடாதுன்ற தீர்மானம் நீங்க தான் எடுக்கணும். இந்த கொஞ்சம் காலமா கொண்டு பேசிக்கிட்டு வரேன், காலத்தை ஆதாயப்படுத்துங்கள். ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? அது உங்க மைண்ட் விட்டு போகக்கூடாது. காலத்தை ஆதாயப்படுத்துங்க. அப்ப காலத்தை ஆதாயப்படுத்துகிறது போல நீங்கள் நினைத்தால், உண்மையான காலத்தை ஆதாயப்படுத்தாவிட்டால், then we're going to head for trouble. Are you clear? We need to be clear in this. அப்ப நெகேமியாவோட வாழ்க்கை எடுக்கும் போது ஆண்டவர் உடனே என்ன கொடுக்கிறாரு? காலத்தையும் நேரத்தையும் கணிக்கிறாரு. என்ன நடக்க போகுது, எப்படி வரப்போகுது, எந்த காலம் எந்த சீசன்ல இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அதனால ஃபேமிலி ஹீலிங் சென்டருக்கு இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன். தேவன் சில காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார், காலத்துக்கு காத்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் பொழுது இந்த பில்டிங்கும் பத்தாது, இந்த இடமும் பத்தாது, உங்க வாழ்க்கையும் பத்தாது. அவ்வளவு மேன்மையான காரியத்தை ஆண்டவர். கேம்புக்கே இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்குங்க. நம்ம ஃபுல் கிரவுட் வந்துச்சுன்னா இடம் பத்தாது. அதனால என்ன அவர் கணித்து வைத்திருக்கிறாரோ, நம் ஜனங்களை எப்படி பயன்படுத்த போகிறாரோ, நம் லீடர்ஸை எப்படி பயன்படுத்த போகிறாரோ, தேவ ஆவியானவர் எப்படி வரப்போகிறாரோ, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி யாரும் கணிக்க முடியாது. இதுவரைக்கும் இந்த சபை வளர்ந்ததை ஒருவனும் கணித்து பார்க்க முடியாத அளவிலே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, எல்லாமே லீவ் போட்டு இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா வெளியில வரைக்கும் ஆள் உட்காரும். சோ வாழ்க்கையை நாம் கணித்து தேவன் ஏற்ற நேரத்தில் எதை செய்வார். நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவர் செய்வார், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார். பிகாஸ் அவர் எல்லாத்தையும் சரிபடுத்தி வைத்திருக்கிறார். All we have to do is follow what God has prepared for us. சொல்லுங்க, இந்த 3 நாளும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தெளிவாய் அறிந்து நான் செயல்படுவேன். தெளிவாய் அறிந்து நான் செயல்படுவேன். சரி வாசிங்க, அது கணக்கா இருக்கு பாருங்க. அவர் கணிக்கிறாரு. சோ உங்க பிகினிங்ல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. All you have is a day of beginning and day of expiry. எழுதி கொள்ளுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் a day of beginning, a day of expiry. ஆனாதான் பிறந்த நாள், பிறந்தவனா he is born on this date, இந்த நாள்ல பிறந்தான் என்று குறிக்கப்படுகிறது. Then expiry உன்னால குறிக்க முடியாது. expiry comes from God. அந்த expiry வரும் பொழுது உன் காலம் முடிந்தது. அப்ப நியமிக்க வச்ச காரியங்கள் உன் வாழ்க்கையிலே தேவன் செயல்படுத்த முடியாவிட்டால் you are waste an expired wasteland. ஆனாதான் இன்னைக்கு நாங்க ஊழியக்காரவங்க அழைத்த அழைப்புல எதுக்கு உறுதியா நிக்கணும்னு விரும்புறோம்னா, எங்களுக்கு நியமித்தப்பட்ட காலம், எங்களுடைய அழைப்பின் காலம், நாங்கள் முடிக்க வேண்டிய வேலைகள் உண்டு. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், அவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், கூட இருக்கிறவங்க அவமானப்படுத்தினாலும் அத்தனையும் சகைத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு நோக்கம், நாங்க அனாவசியமா எக்ஸ்பயர் ஆக விரும்பல. எங்களுடைய ஜேர்னி கண்டினியூவா இருக்கணும். Now that's why today ஒரு சாதாரண layman is not even a great man of God, a lay person. அப்பனா அவன் ஒரு விசுவாசி, சாதாரண ஒரு மனிதன், நாட்டை விட்டு நாடு போய் பொழப்பு தேட வந்தவன். நெகேமியாவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நாட்டை விட்டு நாடு, இருக்கிற நாட்டை விட்டு அவன் பொழப்பு தேட வந்தவன். ஒரு இடத்துல அவன் பொழப்பு தேடுகிறான், அங்கு வாழுகிறான். அவன் தலைமுறையும் வாழுகிறது போல் இருக்கிறது. அவனுக்கு நல்ல ஒரு வேலை, உயர்ந்த இடத்துல பதவி, வேலையில இருக்கிறான். அவன் எப்படி இருந்தாலும் அவன் இதயம் ஒரே இடத்தை நோக்கி கொண்டு போகிறது. அவன் இதயம் முழுவதும் ஒரே இடத்தை தான் பார்க்கிறான். அவன் எப்படி வசதியா இருந்தாலும், எப்படி நல்லா இருந்தாலும், எப்படி சம்பாதிச்சிருந்தாலும், எவ்வளவு மேன்மையா இருந்தாலும், அவன் இதயம் ஒரே இடத்தை நோக்கி கொண்டு இருக்கிறது. அதோட ஸ்பெஷாலிட்டி தான் நம்மளும் பார்க்க போறோம். பல காரியங்கள் பார்க்க போறோம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. வாசிங்க.
அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் ஆ 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் வருஷம் மாசம் டேட்டு வாட் பியூட்டிஃபுல் இஸ் இட். அப்போ நீங்கள் ஒரு நாளும் பொழுது உங்களுக்கு விடியுதுன்னா எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பொழுதை பற்றி எழுதப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஆடலாம், எங்கே வேணாலும் ஆடலாம். போவோம். நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பின் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும், அப்பனா சிறையிருப்பில் தப்பின யூதர்களோட செய்தி அவன் மனசு பூரா அங்க இருக்கு. என் ஜாதிக்காரன், என் சொந்தக்காரன், என்னோட நாடு, என் மக்கள், என்னோட ஆலயம், நான் இருக்க வேண்டிய இடம், நான் இருக்க வேண்டிய இடம் அல்லவா, சேவிக்க வேண்டிய இடம் அல்லவா என்று சொல்லி அதை அவன் விசாரித்து கொண்டு இருக்கிறான். வரவன் போறவன்ட்டெல்லாம் விசாரிக்கிறான். இருக்கீங்களா? ஏன்னா அவன் இதயம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மாதிரி அவன் கேள்விப்படுறான். இன்னும் பேட் நியூஸாக தான் கேள்விப்படுறான். ஒரு இடத்துல அவன் நெகேமியாவோட பாசம் என்னன்னு கேட்டால், அவனோட இடம், அவனோட பிறந்த இடம், அவன் ஆராதித்த இடம், சத்தியத்தின் இடம், நல்ல வாழ்ந்த இடம், தேவனுடைய இடம், தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு, தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற அந்த இடம், என் சொந்த பந்தங்கள் இருக்கிற இடம் நலமா இல்லாமல் போயிருக்கிறதே என்று நினைக்கும் போது அவன் துக்கித்தான். வாசிங்க. யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்து இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். சோக செய்தி கேட்கிறான். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அப்ப ஒரு கேள்வி, அந்த சேட் நியூஸ் வரும்போது, ஏன்னா உள்ளத்துல எப்போதுமே அந்த ஜனங்களை குறித்தும், அவனோட சொந்த பந்தங்களை குறித்தும், அவன் ஜாதி ஜனத்தை குறித்தும், அவன் ஆராதித்த இடத்தும், இஸ்ரவேல் தேவாலயம் இருக்கிற இடத்தை குறித்தும், அவன் இங்கு வாழ்ந்தாலும் அவன் இதயம் அங்கேதான் பார்த்து கொண்டிருந்தது. And this is very important. அவன் இதயம், அந்த அவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, அந்த நாடு, அதை குறித்து அவனுக்கு ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. அங்க இருந்தவர்களுக்கு பாரம் இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை. அவர்கள் முன்னுக்குத்தான் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முன்னுக்குத்தான் அந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முன்னுக்குத்தான் அடிமைத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முன்னுக்குத்தான் அவ்வளவு அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த வாசலும் இடிந்து விட்டது, எரிந்து விட்டது. அவரை சுற்றி இருக்கிற மதில்களும் செவர்களும் இடிந்து எரிந்து கிடக்கின்றது. அந்த சூழ்நிலையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பாரம் இருந்தது போல இல்லை. ஆனா எங்கோ ஒருவன் நல்லா இருக்கிறான். ஆனா அவன் இதயம் பூரா இதை பத்தி இருக்கிறது. அவன் ரட்சிக்கப்பட்ட இடம், அவன் வாழ்ந்த இடம், தேவனை அறிந்து கொண்ட இடம், தேவனை பிடித்து கொண்ட இடம், தேவனை துதித்த இடம், அவன் வாழ்க்கை முன்னேறின இடம், அதை குறித்து அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். Are you with me? Are you with me? So அந்த ஒரு செய்தி இப்போதான் உள்ளத்தில் அந்த அழுத்தம் இருப்பதனால மறுபடியும் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? உட்டைந்து நொறுங்குகிறான். உட்டைந்து நொறுங்குங்கிறான். வரேன், உங்களுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம போவோம். வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பிரேயர்ல எங்க கொண்டுட்டு வரான். சில வேர்ட்ஸ் கவனி. ஆனா இங்க ஒருத்தன் தனியா நின்று தேவனிடத்துல புலம்புகிறான். ஒருத்தன் தான் கேட்கிறான். இப்ப 500 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணல. எத்தனை பேரு? ஒருத்தன் கேள்விப்பட்ட என்ன செய்யறான்? பரலோகத்துக்கு. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் உள்ளத்துல உள்ளது இல்ல.
பல வருஷமா உள்ளத்துல துக்கமாய் அவன் ஜபிக்கும் போதெல்லாம் தன் தேசத்தை குறித்தும் மக்களை குறித்தும் அவன் ஜபிக்கிறதுனால இப்ப அங்கேருந்து ஒரு நியூஸ் வருது மறுபடியும். என்னன்னு கேட்டா அப்படிதான் கிடக்குதுன்னு, வேர்ஸ்டா கிடக்குதுன்றதுனால அதுக்கு ஒரு மீட்பு வரவில்லையா என்று சொல்லி அவன் உடைந்து நொறுங்குகிறான். நான் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் உண்மையிலே ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, முதலோ உன்னில் அன்பு கூர்ந்து. சத்தமா சொல்லுங்க. முதல் விண்ணப்பம் கொண்டுட்டு போறான். ஆனா இங்க ஒருவன் கண்ணீரோடு கேட்கிறான் கேள்வி. அவன் சொல்ற முதல் வார்த்தை என்ன? வாசிங்க. பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தாவே, உன்னில் அன்பு கூர்ந்து. அப்படின்னா முத அன்பு. First you must have love and take the word of God seriously. முத நீ கடவுள் மேல அன்பு. அன்பு இருந்தாதான் நம்ம யாருக்கிட்டையாவது சொல்றதை கேட்போம். புருஷன் பொண்டாட்டி கிட்ட அன்பு பாசம் இருந்தாதான் ஒருத்தர் சொல்றதை கேட்போம், இல்லைன்னா யாரையும் மதிக்க மாட்டோம். அதே போல உன் பிள்ளைகளுக்கு உன் மேல மரியாதையும் பயமும் இருந்தாதான் நீ சொல்ற பேச்சை கேட்கும். இன்னைக்கு நீ சொல்ற பேச்சை கேட்கலன்னா அதுங்களுக்கு உன் மேல மரியாதை போச்சு, நம்பிக்கை போச்சுன்றத நீ மறந்துடக்கூடாது. ஓ எங்க அப்பாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அது அட்ட போய். இன்னைக்கு உன் பிள்ளைங்க உன்னை பார்த்து இப்ப என்ன அப்படின்னு கேக்குதோ முடிஞ்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு எங்க அப்பா வாயை திறந்தா அது ஆபத்து அப்படின்னு பிள்ளைங்க நினைக்குதோ அதுங்க வாழும். இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்க, ஏன்னா வீட்டில் நடக்கிறதான சொல்லு. இன்னைக்கு என் பிள்ளைங்க எங்க அப்பா வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா எனக்கு ஆபத்து. அடிக்கிறது இல்லை, ஒரு வார்னிங்கே கொடுத்தாலுமே எனக்கு ஆபத்து அப்படின்னு இன்னைக்கு நினைக்குதோ அந்த நிமிஷமே என்ன ஆகும்? அந்த பயம் வந்துட்டாவே வாழ்வு வரும். நான் அவங்க கொண்டு போகிற சப்ஜெக்ட் வேற, ஆனால் இதை அப்படியே கொஞ்சம் ரோட்டில் அதான் சொன்னேன், நான் போகும்போது கொஞ்சம் அப்படியே டீ குடிச்சிட்டு பன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ஹைவேக்கு போவோம். சரியா? புரியுதா புரியலையா? சரி, இதெல்லாம் சரிப்படுத்தி கொள்ளுங்க. அதனால இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கலையோ தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தலைகளால நின்று தூக்குல தொங்கினாலும் உங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. ஒண்ணு கடவுள் தான் அவங்கள ஒட்டச்சு நொறுக்கி அடிச்சு பின்னி பிடாரி எடுத்து கொண்டு வந்து சபையில தள்ளி விட்டாதான் அதுங்களுக்கு வாழ்வு. அவங்க சொந்தமா மனம் திரும்பும். ஆனாதான் நம்ம பிள்ளைங்க அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ், மன திரும்புதல் அனுபவம் வராதுன்னு நீ உங்களுக்கு எங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்மளாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரசிக்கப்பட்டவங்க. அடுத்த ஜெனரேஷன் அந்த மனம் திரும்புதல் வர வேண்டும். பாவம் என்றால் என்ன, நான் ஒரு பாவி, நான் மனம் திரும்பி தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்போது வாழ்வேன் என்று உன் பிள்ளைகளுக்கு அந்த மனம் திரும்புதல் வருகிறதோ born again experience, and they move to the next level. So அது வரைக்கும் your struggle is not going to help them. Okay, let's settle that. Okay, let's go. வாசிங்க. முதல் அன்பு. அப்படின்னா உன்னோட வசனத்தை எடுத்து ஒன்னாவது கீழ்படியணும். நீங்க பைபிளே கீழ்படியணும்னு சொல்ல, உங்க பைபிள் பிரகாரம் ஒரு 2-3 காரியமாவது உங்க வாழ்க்கையில பிரின்சிபல்ஸா இருக்கணும். அப்படின்னா இதுதான் உங்க வாழ்க்கை, இது இப்படிதான் நான் வாழ போறேன், ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதனால அவருக்கு இப்படிதான் வாழ போறேன்ற ஒரு வைராக்கியம் உள்ளத்துல வரும். நீங்க பெரிய பைபிளை படிச்சு ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே மனப்படமாய் நீங்க ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லலாம், ஆனா எதுலையுமே நீங்க வாடுறது இல்லை, நீங்களும் நானும். அதுல ஒரு 4 காரியத்தையாவது என் வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் இதை தான் கடைபிடிக்க போறேன்னு வாழ்ந்தீங்கன்னா அதுதான் அவங்க வளர வைக்கும். Because that's called principles. அதுதான் பிரின்சிபல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, நான் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறது தான் எனக்கு வேலை. ஒரு வாரம் கூட சபைக்கு போறேன்னா நிம்மதி இல்லாமல் போயிடும்.
அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இருக்கா, டேனியா ஓகே. திருவிருந்த ஆராதனையை மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ தேவ மனுஷங்கிட்ட போய் உட்காந்து அந்த திருவிருந்தனை எடுத்து ஆகணும், இல்லாட்டி போனா என்னமோ செத்து போன மாதிரி நான் உணர்வேன். அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் உன் வாழ்க்கையில் இருக்கணும். யாரை பார்த்தாலும் நான் ஆண்டவர் செய்த நன்மைகளை பத்தி சொல்லணும். இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் இன் யுவர் லைஃப். எனக்கெல்லாம் வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ யார்கிட்டயாவது சத்தியத்தை சொல்ல நான் சொல்லாம இருக்க மாட்டேன். நீங்க கூட்டிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் அப்படிதானே, ஆமாவா இல்லையா? யாரை நீ கூட்டிட்டு வந்தாலும் ஐ ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி a door to be open so that I can talk to them. எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவன் என்கிட்ட பேசல கோச்சுக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு நட்டம் இல்லை. அவன் கோடிய கணக்கில் எனக்கு கொடுக்கல. I'm not worried to offend him. Are you okay? So another, when I tell you people that I'm not just a pastor, I'm not just a man, but I have principles. I live by principles. அப்பனா எனக்கென்று சில principles என்ன சொல்றோம், கோட்பாடு. தேவ பிள்ளைகள் நமக்கு சில கோட்பாடுகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். கோட்பாடுனா இதுதான் என் வாழ்க்கை. உன் மகன் வந்தாலும் மாற்ற முடியாது, ஆயிரக்கணக்கான பணம் வந்தாலும் மாற்ற முடியாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து you are stubborn in your principles. When it comes to the house of God, என் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சபை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஒரே லா தான். என்னது? ஒரே லா தான். என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அதே டிசிப்ளின் தான் உங்க பிள்ளைங்களுக்கு கூட நான் அந்த மாதிரி டிசிப்ளின் கொடுக்கறது இல்லை. தப்புனா தப்பு தான், அதை மீறினா வீட்டு வாசப்படி மதிக்காத அப்படின்றதான் என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறோம். அது நீங்க பார்த்து தான் இருப்பீங்க. பிரின்சிபல்ஸ். அப்பனா வாழ்க்கையில தேவனுக்குரிய பக்தியான மேன்மையான காரியங்களை சிலதை கடைபிடிப்பதனாலே யூ கேன் ஸ்டாண்ட் ஃபர்ம். நம்ம ஜனங்கள் அப்படி வர வேண்டும். that when we come to priority, இதுதான் we are not going to compromise. Uncompromised living. So even அவன் ஜாதிகளை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் நாட்டை குறித்தும் தேசத்தை குறித்தும் பாரம் உள்ளவனாக இருந்தான். அவன் எங்க இருந்தாலும் அந்த பிரின்சிபல்ல இருந்தான். I think it's a man who never compromised, even he was working in a high place. உயர்ந்த இடத்துல பெரிய சம்பாத்தியத்தில் இருந்தாலும் தேவனுடைய காரியத்தில் ஒரு நாளும் நான் தவற மாட்டேன் என்று வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அதனால் தேவன் அவனை சந்திக்கிற காலம் வந்தது. நான் என்னை அசுத்தப்படுத்த மாட்டேன், நான் தேவனுக்கு சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், பழசெல்லாம் தூக்கி போட்டு விட்டேன், நான் தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் தேவனுடைய பரிசுத்தத்தினால இருக்கிறேன். தேவன் உன்னிடத்துல வர தடை வச்சு கொள்ளாத. ஆனா இன்னைக்கு உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா மாறிடுச்சோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருகிறாரோ, எதெல்லாம் தேவை அவிசுவாசத்துக்கு தேவையில்லையே தூக்கிடு. அதை தான் சொல்ல வரும். நீ தேவனை அறிந்து கொள்ளாத காலம் அது வேற. அதுகளுக்கு இப்ப நான் ரொம்ப வர வேண்டும். புரியுதா புரியலையா? பிரின்சிபல் சொல்ல வரேன். சர்டன் பிரின்சிபல்ஸ். நான் கர்த்தருக்கு வைராக்கியமா இப்படி இருப்பேன் என்று வாழ்வதிலே தப்பு இல்லை. உன் விசுவாச வைராக்கியத்திலே வாழ்கிறது குட். அது உனக்கே நீ சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், இவைகளை அசுத்தத்தை விட்டு நான் விலகுகிறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே, லெட்ஸ் செட்டில் தட். நான் வாசிங்க. அப்பனா உன்னை நேசிக்கிறவர்கள் கற்பனைகளை கைக்கொள்கிறார். அதான் கற்பனை. இதுதான் சொல்ல வரேன். இதுதான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? தேவன் இருக்கிற இடத்துல சுத்திகரிப்பு. ஓகே, கற்பனை கைக்கொள்கிறோம். உடன்படிக்கை. உடன்படிக்கை சொன்ன காரியங்களை நீ ஃபாலோ பண்ணாட்னா அன்பா இருக்கிற தேவன் அவருடைய ரூபம் மாறுறத பாபே. அவன் சொல்றாரு, ஆண்டவரே நீ விளையாட்டான காரியம் இல்ல, நீ இரக்கம் உள்ளவர் தான், உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை நீ மதிக்கிறவர் தான். அதே நேரத்தில் தேவனை அறிந்தும் அறியாதது போல வாழ்கிற வாழ்க்கையில வாழும் பொழுது உன் கலர் மாறும், உன் நிறம் மாறும், உன் முகம் மாறும், உன் செய்கை மாறும்.
2 பக்கட்டும் திறந்து காமிக்கிறார். நீ எப்படியாப்பட்டவர் வர்ணிக்கிறார். அப்ப கடவுளை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெகேமியா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. மறுபடியும் அது ஆரம்பத்திலிருந்து வாசிங்க பார்த்து. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னில் அன்பு கொண்டு, those who loves you and those who follow your instruction, your word, கிருபையும் மகத்துவத்தையும் காக்கின்ற பயங்கரமான தேவன். அந்த வார்த்தை பயங்கரம்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? என்ன சொல்லுது இங்கிலீஷ்ல? பயங்கரமும் மகத்துவம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Your great strength and your mighty hand. சரியா? என்ன சொல்லுது இங்கிலீஷ்ல? Your great power and your strong hand. Now, believers understand you can be a lover of God, but you must have principles. Because the world must see that you are a people of principle, cannot be defiled. But the word of God says, cleanse yourself. உன்னை சுத்திகரித்துக்கொள். தேவ முன்பதுக்கு சுத்தமா வந்து நெல்லு, நல்லா உடுத்து, பூ வச்சுக்க, எல்லாம் வச்சுக்க. அதெல்லாம் கடவுள் கொடுத்த இயற்கையான காரியங்கள். சரியா? அதுக்கு நீ புறம்பா நடக்கும் போது என்ன ஆயிடுது? A lot of interference come into your life. அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே ஆத்மாக்களை கொண்டு வருவது சர்ச்சுக்கு இல்ல, தேவனிடத்தில் சேருவதற்கு இங்க கூட்டிட்டு வரோம். அவங்களுக்கு பரலோக வழியை காமிக்கிறோம், சிலுவையின் வழி இல்ல. அதனால என் பிரின்சிபல்ல சிலுவை எனக்கு பிடிக்காது. நான் சிலுவையும் பார்த்ததில்லை, இயேசுவையும் பார்த்ததில்லை. ஆனால் நான் காணாத முகமாகிய என் இரட்சணிய முகம் என் உள்ளத்திலே நிறைந்திருக்கிறது. அவரை என் உள்ளத்தில் வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் என்னை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் என்னை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து அழகு பார்க்கிறார். நான் என் இதயத்திலே வைத்து அவரை ரசிக்கின்றேன். அப்ப யாரெல்லாம் ஃபேமிலி ஹீலிங் சென்டருக்கு வருகிறார்களோ, ஆனாதான் ஃபேமிலி ஹீலிங் சென்டர் வருகிறார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை கொடுக்கின்றோம், மனம் திரும்புதலின் உபதேசத்தை கொடுக்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் உபதேசத்தை கொடுக்கிறோம். மனம் மாற்றி அவர்கள் மதம் மாறி அல்ல. நீ எப்படி வரியோ அப்படியே வா இயேசுகிட்ட. ஆனா வந்த பிறகு வசனத்தை வாசிக்க வாசிக்க உன் வாழ்க்கையும் உன்னுடைய நடவடிக்கைகளும் உன்னுடைய சரீரமும் சுத்திகரிப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். நீ உள்ளுக்கு எப்படி வேணாலும் வா, ஆனா வந்த கொஞ்ச நாள்ல கர்த்தர் உன்னை மாற்ற வேண்டும். நாங்க என்னைக்குமே யார்கிட்ட போய் டைரக்டா சொன்னதில்லை. ஆனா அவங்க வசனத்தை கேட்க கேட்க என்ன செய்யறாங்க? இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு தன்னை மாற்றி கொள்கிறார்கள். புரிஞ்சுதா புரியலையா? புரியுதா புரியலையா? That's all. So we never tell anybody to force anybody to do anything. ஆனாதான் நமக்கு சிலுவையும் தேவையில்லை, வேற எதுவும் தேவை. நீ சிலுவை போட்டாதான் கிறிஸ்தவன் இல்லை. இப்ப எப்படி போற நீங்க பாத்தீங்களா? இங்கிட்ட நான் வரேன், நீ சிலுவை போட்டுக்கிட்டு தான் சுத்தணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். You don't have to show you are a Christian with a cross when you don't have a right living style. You wearing a cross and sitting in the pub. பெரிய சிலுவை முன்னுக்கு தொங்க விட்டுட்டு பப்ல உட்காந்து தண்ணி அடிக்கிற மானம் கட்டு போகுது. நீலாம் கிறிஸ்தவ ஆண்டனி மைக்கன், அதுக்கு தான் எவனுக்குமே கிறிஸ்தவ பேரும் வைக்கிறது இல்லை. சுத்தம். இங்க பிறக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்து நாங்க மைக்கேல், ஆண்டனி, ஜோசப்னு வைக்கிறது இல்லை. முத்தழகன், முத்தழகி, தமிழரசன், சுப்பையா, சிங்காசனன், பேனா
No, I want you to understand this. புரியுதா உங்களுக்கு? That's why மதம் என்றது நம்ம எந்த சைட்டுமே கொண்டுட்டு வர்றதில்லை. தெளிவா இருங்க. அந்த அந்த வசனம் இஸ் சோ பியூட்டிஃபுல். அதனால தான் அதை கொண்டுட்டு போறேன். ஏன்னா இதை எல்லாம் கடந்து நம்ம போவோம். ரொம்ப ரொம்ப ஜேர்னி இருக்கு. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற. இப்ப என்ன செய்யலாம்? எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தனக்கும் தன் ஜனங்களுக்கும் அவன் முறையிடுகிறான். இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும் என் வீட்டாரும். அப்ப நான் அவன் கொண்டுட்டு போறது என்ன? ஆஸ்கிங் himself and praying for repentance. உங்க ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் முக்கியமா இருக்க வேண்டியது மனம் திரும்புதல் ஜெபம். Check yourself. God, am I walking right before you? Am I walking right before you, God? உனக்கு முன்பதாய் நான் சரியாய் நடக்கிறேனா? என் உள்ளம் சரியாய் இருக்கிறதா? அப்படி நீங்க நினைக்கும் போது ஆவியான ஒரு பல காரியத்தை உங்களிடத்துல வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், சுத்திகரித்து கொண்டே இருப்பார். And you cannot make mistake. நீங்க தேவனிடத்துல அந்த மனம் திரும்புதல் முந்திலாம் அது எங்களுக்கு ரொம்ப கற்றுக் கொடுப்பாங்க. எங்க பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட் மனம் திரும்பணும், தேவ சமூகத்துல போய் நம்ம உள்ளத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னியும், எங்க பிள்ளைங்க பாவத்தை மன்னியும், நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்கின்ற பாவங்களை மன்னியும், எங்களாவது எங்கேயாவது பாவம் செய்கிறோம் என்றால் எங்களுக்கு நீ உணர்த்தும் ஆவியானவரே, நாங்கள் மனம் திரும்ப. மனம் திரும்புதல் prayer is so important. ஆண்டவரே இதை கூடு அதை கூடு இதை கூடு அதை கூடு அப்படின்னு கேட்கறதை காட்டிலும் மனம் திரும்ப, உனக்கும் உன் பிள்ளைகளுக்காக மனம் திரும்பு. ஆண்டவரே என் பிள்ளைகள் பண்ணுகிற பாவத்துக்காக நான் கேட்கிறேன், ஆண்டவரே மனம் திரும்பட்டும், அவர்களை சந்தியும், நீ எப்படி சந்திக்கிறியோ அவங்களை எப்படி உடைக்கிறியோ உடைச்சு கொண்டு வரும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு மனம் திரும்புத ஜெபம். சும்மா நொய் 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 நொய்னு அதுகிட்ட சண்டை போடாத. எப்ப உழுவணுமோ அப்போ உழுவும், மரம் உழுவும், இழுத்து கொண்டு வரப்படும், தண்ணீர் மூலியமா இழுத்து கொண்டு வரப்படும். ஆமென். Amen. So don't struggle with your children. Stop struggling. ஏன்னா உங்க பிள்ளைங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சு போராடாதீங்க. Don't waste your energy. உனக்கும் பிள்ளைங்களுக்கு சேர்ந்து மனம் தரும். உன் கண்ணீரை பாப்பா, எங்கேயாவது அதுங்களுக்கு உழும், ஓடட்டும், எவ்வளவு தூரம் ஓடுதோ ஓடட்டும். ஒரு நாள் அதுங்க திரும்ப முடியாத ஒரு ஸ்டாப் லுக்கோ வரும். எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு முச்சந்தி வருமா வராதா? வருமா வராதா? நேரா போறவன் இன்னைக்கு உருப்பிட முடியாது. எங்கேயாவது ஒரு முச்சந்தி வரும், நல்லா ஆடிக்கிட்டு ஜாலியா போகும். ஒரு லேட் லைட்டு பார்த்து நிக்காம போச்சுன்னு வச்சுக்க, அடி படம், எங்கேயாவது நொறுங்கும், ஒண்டோன்னும். அப்போது ஆண்டவர் வருவார். என்னை கூப்பிட்டாயா மகனே? Hey, God is beautiful. God is, பக்கத்தை சொல்லுங்க, God is beautiful. Hallelujah. அவர் கிட்ட வர்றதுக்கு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இவ்வளவு காரியம் பேசின ஒரு புருஷன் தன் மனைவி அவங்கிட்ட வரணும்னா அதுக்குன்னு அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இப்ப ஒரு மனைவி கணவனிடத்துல வரணும்னா அவ இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும், அவ இப்படி ட்ரெஸ் பண்ணா அப்படி பிடிக்கும், அவ இப்படி மேக்கப் பண்ணா எனக்கு பிடிக்கும்னு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அதே போல வாய்ஸ் அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் தேவை. என் புருஷன் இப்படி ட்ரெஸ் பண்ணா எனக்கு பிடிக்கும், ஆனா அந்த மூதேவி கேட்கவே மாட்டேனுது. ரைட்டா இல்லையா? கௌரி அழகா சொல்றேன், அப்படிதானே கௌரி? ரைட்டா இல்லையா?
ஏன் உன் புருஷன் ஒருத்திய பார்க்க போறானா, அவன் காலை எந்திரிச்சோன்னா நீ அப்படியே இங்க ஒளிக்கிட்டு இப்படி வந்து அவன் வெளியில் அழகா அடிச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு, நீ கேட்கறது நியாயம். என்னப்பா காலையில் எழுந்திரிச்சுன்னா மேக்கப்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு அதுக்கிட்ட, ஏன்னா அவன் ஒரிஜினலை பார்த்துட்ட பிறகு அவன் பேச்சார, அவ்வளோதான். வேற இப்பயும் இல்லாட்டி போனாலும் ஒரு வெளியே போகும்போதோ சபைக்கு வரும்பொழுதோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரது பார்த்தா, பார்த்தியா சபைக்கு போறதுனா மட்டும் இப்படி முணுக்கிட்டு போற, அது எவ்வளவு பெரிய டெஸ்டிமோனி. சபைக்கு போறதுன்னா ஐயோ இவ குளிக்கிறது என்ன, புடவை கட்டுறது என்ன, பூ பொய்க்கிறது என்ன, அப்படியே அப்படி அப்படியே பட 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 சபைக்கு போனோம். நீ என்ன ஃபேஷன் ஷோவா காமிக்க போற? மூடியா வாய, தேவனுடைய சமூகத்துல ராஜா மண்ணுக்கு நிக்க போறேன். உனக்காக ஒண்ணு நான் மினிக்கிட்டு வரல. நீ எவ்வளவு மினிக்கு இருந்தா பாத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் போறது என் ராஜாவை பார்க்க, என் எஜமா முன்னுக்கு, என் மணவாளன் முன்னுக்கு. என் மணவாளன் என்னை பாப்பாரு, நான் அழகா ரூபவதியா வர்றத. அவருக்கு பிடிக்காததெல்லாம் நான் தூக்கி போட்டேன், அவர் பிடிக்காததெல்லாம் நான் போட மாட்டேன். அவருக்கு பிடிச்சது மட்டும் நான் உடுத்திக்கிட்டு அழகா போய் சபையில நிரம்பி நிற்பேன். கர்த்தர் என்னை பார்த்து என்னை ஆசீர்வதியே, என் ரூபவதி என்று என்னை ஆசீர்வதிப்பா. அதனால சபைக்கு வரும்போது அந்த ஆட்டிடியூட் போதும் இருக்கட்டும். நல்ல ட்ரெஸ், எல்லாம் வேலை விட்டு சேர்த்த கட்டப்படான்னு வரீங்க, எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுது நல்லா உடுத்திட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். பிகாஸ் வை, இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். தேவ சமூகத்தில் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வாசிங்க பாஸ்டர். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். உங்க சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஆண்டவரே, நானும் என் வீட்டுக்காரங்களும் என் பிள்ளைங்களும் உனக்கு புறம்பாய், உன் வார்த்தை கேட்கறது நாங்க புறம்பா நடக்கிறோம், உனக்கு பிரியமில்லாத வழியில நடக்கிறோம். when you realize that God walks into your life, இன்னைக்கு நீங்க இதை உணர்றீங்களோ. No, sometimes it's very difficult to talk to you people and correct you people because you have your own mindset. இப்பெல்லாம் பார்த்தீங்களா, நான் ரொம்ப பேசுறது இல்லை. முந்தினா உட்கார வச்சு இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, லொல்லோ 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 லொல்லோன்னு உங்ககிட்ட இருப்பேன். இப்பெல்லாம் நீங்க எது சொன்னாலும் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என்ன பாட்டு? மகத்துவ தம்பரா பரா தானே, ஆமென் அல்லேலூயா. இப்ப நீங்க எது சொன்னாலும் அப்படியே நான் மலையில உட்கார்ந்து இருப்பது போல். ஏன்னா நான் எது சொல்லி நீங்க கேட்க போறது இல்லை. ஏன்னா you have your mind. Now understand this, if you don't have the mind of God, God cannot work with you. That is principle. அவர் மைண்டும் எந்த குடும்பம் உருப்படும், புருஷன் பொண்டாட்டி ஒரே காரியத்தை ஒரே மாதிரி யோசிப்பதுனால. ரைட்டா இல்லையா? எந்த குடும்பம், என்னங்க நான் நினைச்சதே நீங்க சொல்லிட்டீங்க. ஆமாடி, நேத்து நான் அதை தான் நினைச்சுக்கிட்டு நீ சொல்லிட்ட. என்ன ஆயிடுது? அவங்க உடலாலும் உள்ளத்தினாலும் சிந்தையினாலும் எல்லாத்திலும் ஒருமித்து இருப்பதனாலே அவர்கள் எது நினைச்சாலும் நடக்கும். Oh, you don't understand, let me go. அவங்க உடலாலும் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் எல்லாம் ஒரு சிங்க்ரனைஸ் பண்றதுனால அவங்க எதை விரும்பினாலும் வேண்டி கொள்ளாதது கூட அவங்களுக்கு நடக்கும். Even you don't have to pray for that because your heart synchronized. என் நாமத்தில் எங்கே ஒரு ரெண்டு மனம் ஒரு மனப்படுகிறதோ அவர் மத்தியில் நான் இந்த கிரியேஸ். That's why we have problem in families because we don't sit together and understand what God wants. அவன் முழு மனதோடு தேவனிடத்தில் முறையிடுகிறான்.